இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். நான் பூ பிடிக்கலைங்க, இந்த மாதிரி பூ பிடிக்கும். இப்போ தான் அப்படியே ஒரு பூ பிடிக்குது. வாட்டர் ஆப்பிள் பிடிச்சதுன்னா காய் சடையாக அப்படியே பிடிக்குங்க நிறையா. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெயில் டைமுக்கு தான் இது காய்க்கும். நல்ல குளிர்ச்சியான மரம். அது குளிர்ச்சியில் தான் வரும். நீங்களே வீட்டுக்கு வச்சு பாருங்கள். இது பழம் கவாத் பண்ணி விட்டோம், விட்டோம். இன்னும் ஆள் கிடைக்கல. ஆள் இன்றைக்கி லேபர் பற்றாக்குறையாக இருக்குது. இந்த மரம் நீங்களே பார்த்துட்டு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி நாங்கள் பாட்டில் வச்சோம், வளர்ந்துருச்சு. சத்து அதிகமாக கொடுத்துட்டு மாட்டுறது, கிடுக்கிட்டு வளர்ந்துருச்சு. ஏன்னா நிறைய தடவை காய் காய்ச்சிருச்சு. ஒரு 3-4 வருஷமாகவே காப்பு, நல்ல காப்பு. நாங்கள் பொறிக்கிறது கம்மி. வரவங்களாம் பொறிச்சு கொடுத்துடுவோம். பக்கத்தில் இருக்கவங்களாம் பொறிச்சிட்டு போவாங்க. இல்லைன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். அதிகமாக காயாக கிளை வளைஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த 2 மாதம் தான் இது. அதுங்களும் கொட்டிடும். காய் திரண்டு வரங்காட்டியே கொட்டிடும். இது வந்து சிவப்பு ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள். இது ஒயிட்லேயும் இருக்குது. முதல்ல ஒயிட்டில் தான் வருது, அப்புறம் சிவப்பாயிருது, ரெட் கலரு வந்துடுது. நீங்கள் நீங்களாக இது மாதிரி வச்சுருந்தா சொல்லுங்கள். மக்களே,